ஸோ இங்கே வால்யூம் ஆஃப் த ரெகுலர்லி ஷேப்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கியூப் எப்படி மெஷர் பண்ணுறது, சைடு இன்டூ சைடு இன்டூ சைடு. கியூபாய்டு வந்து லென்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட் அப்படி தான் மெஷர் பண்ணுவோம். ஸ்பியருக்கு வந்து 4/3 பை ஆர் கியூப், 4/3 பை ஆர் கியூப். சிலிண்டருக்கு வந்து பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஏன்னா கீழே ரேடியஸ் இருக்குது. சிலிண்டர் அப்படின்றது இந்த ஷேப், ஸ்பியர்ன்றது இந்த ரேடியஸ் மட்டும்தான் நம்ம எடுத்துப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பியருக்கு அப்படி இல்லை, ரேடியஸும் ஹைட்டும் ரெண்டுமே எடுத்துப்போம். வால்யூம் ஆஃப் irregularly shaped objects எப்படி மெஷர் பண்ணோம் அப்படின்னா, as we discussed earlier, for the case of the area, there are no formula to determine the volume of the irregularly shaped objects. வந்து நம்ம வால்யூம் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு எந்த ஃபார்முலா இல்லை. ஃபார் சச் கேஸ் the volume can be defined by using a measuring cylinder யூஸ் பண்ணி தான் நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? டென்சிட்டி. டேக் வாட்டர் இன் பீக்கர் அண்ட் ட்ராப். ஒரு டென்சிட்டி அப்படின்றத நம்ம அடர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பீக்கர் எடுத்துக்கணும், அதில் ஒரு அயன் பால் போட்டுக்கணும் அண்ட் கார்க். ஸோ வாட் யூ அப்சர்வ், த அயன் பால் sinks அந்த கார்க் வந்து ஃப்ளோட் ஆகும். கேன் வி எக்ஸ்பிளைன் வை? இஃப் யூ ஆன்சர் இஸ் ஹெவி ஆப்ஜெக்ட் sinks in water அண்ட் லைட்டர் ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெட்டல் காயில் வந்து சிங்க் ஆகுது பிகாஸ் much as heavier wooden log floats. இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுவோம்? ஏன்னா மாஸ் வந்து இதுக்கு தான் அதிகமாக இருக்கு. சரிங்களா? அயன் பால்க்கு அதிகமாக இருக்கும், கார்க்குடைய மாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சரிங்களா? wooden block occupies more volume than the iron ball of the same mass. Also, we observe that the wooden block is lighter than the iron block of same size. The lightness or heaviness of a body, lightness or heaviness is because of the density. More mass வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா into the same volume, it has higher density. So iron block will have more mass அதிகமாக இருக்கிறனால இதுக்கு density அதிகமாக இருக்கு. Therefore iron block has more density. So measuring cylinder எடுத்துக்கணும், தண்ணி ஊற்றிக்கணும், வால்யூம் ஆஃப் த வாட்டர் மெஷர் பண்ணிக்கணும், அதை V1 எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஸ்டோன் எடுத்துக்கணும், அதை எடுத்து உள்ள விடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ V1யும் மெஷர் பண்ணணும், இன்க்ரீஸ் ஆன வாட்டர் லெவலையும் மெஷர் பண்ணணும். V2லேருந்து V1 ரெஸ்ட் பண்ணும்போது தான் அந்த irregular ஷேப்பை வந்து வால்யூம் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே டெஃபினேஷன் ஆஃப் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கலாம். டென்சிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இஸ் டிஃபைன்ட் as a mass of the substance contained in the unit volume. ஒரு மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் யூனிட் வால்யூம்ல எப்படி இருக்கு அப்படின்றது தான் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா density அப்படின்னு சொல்லுவோம். If the mass of the substance is m, whose volume is v, then the equation for density is equal to mass by volume is equal to m by v. அடுத்தது density, unit of density. Density can be in kilogram per meter cube. Centimeter, gram, second unit of density is gram per centimeter cube. Density of different materials நமக்கு கொடுத்துருக்காங்க. இது இங்கே டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுக்கு டென்சர்னு சொல்லுவோம், கம்மியாக இருக்கிறதுக்கு ரேரர்னு சொல்லுவோம். கேஸுக்கு வந்து 1.2, கெரோசினுக்கு வந்து 800, வாட்டருக்கு 1000, மெர்குரி 13,600, wood, அலுமினியம், அயனுக்கு வந்து 7,800, காப்பர் 8,900, சில்வர் 10,500, gold 19,000. Suppose you have 1 kg of gold and coin and gold, which of them would have more volume than other? Give your reason. So இங்க பார்த்தீங்கன்னா a solid cylinder of mass 280 kg have a volume of 4 meter. To find the density of the cylinder வந்து mass by volume 280 by 4 70 kg per meter cube. சரிங்களா? இங்க பார்த்தீங்கன்னா a box is made up of iron and it has a volume of 125 cm. Find its mass. So density is equal to mass by volume. Mass மட்டும் வேணும்னா volume into density. A sphere is made from copper whose mass is 3000. The density of the copper is 8900. Find the volume of density is equal to mass by volume. Volume அப்படி வேணும்னா density, mass by density. 3000 divided by 8900, 30 by 89 அப்படின்னு சொல்லுவோம். 0.34 meter cube. The relationship between mass and density and volume are expressed in the following density triangle. இது கொடுத்துருக்காங்க MdV. சரிங்களா? டென்சிட்டி வேணும்னா மாஸ் பை வால்யூம். சரிங்களா? மாஸ் வேணும்னா டென்சிட்டி இன்டு வால்யூம், வால்யூம் வேணும்னா மாஸ் பை டென்சிட்டி. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டென்சிட்டி, மாஸ் அண்ட் வால்யூம் இது ரொம்ப முக்கியம். இந்த ட்ரையாங்கிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. MdV, இங்க ரெண்டு டிவிஷன் சிம்பல் போகும், இந்த மல்டிப்ளிகேஷன். Measuring distance of celestial bodies. Normally we use centimeter, meter, kilometer to express their distances that we measure in our day-to-day life. So நம்ம day-to-day lifeல இதுவே போகுது, சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர். ஆனா astronomical objects மெஷர் பண்றது அது பத்தாது. சரிங்களா? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எர்த் அண்ட் த ஸ்டார், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஸ்டார்ஸ், அதுக்கு நமக்கு ரெண்டு யூனிட் இருக்கு. ஸோ ஒன்று வந்து அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், இன்னொன்று வந்து என்னது
light year. அது ரெண்டு வச்சு நம்ம மெஷர் பண்ணுவோம். Astronomical unit, we all know that the earth revolves around the sun in an elliptical orbit. Hence the distance between the sun and the earth varies every day. When the earth is in its perihelion position, சரிங்களா, பெரிஹாலியன்னா பக்கத்துல இருக்கிறது, இது அதாவது அண்மை நிலையில இருக்கிறது, இது சேமை நிலையில இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா. இங்க பாத்தீங்கன்னா பெரிஹாலியன் பொசிஷன் வந்து ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எர்த் அண்ட் சன். The longest distance between the earth and the sun அப்படின்றதா எஃபிலியன் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது 147.1 மில்லியன் கிலோமீட்டர், 152.1 மில்லியன் கிலோமீட்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் ஆவரேஜ் எவ்வளோ எடுத்துக்கணும், 149.6. ஸோ நெப்டியூன் வந்து ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் இஸ் டேக்கன் as இந்த ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் 1 astronomical unit சொல்லுவோம். நெப்டியூன் இஸ் 30 AU from the sun. It means it is 30 times further than the sun. An astronomical unit is defined as average distance between the earth and the sun. One astronomical unit is equal to 149.6 million kilometer. அதாவது which is equal to 149.6 into 10 power 6 கிலோமீட்டர் இல்லாட்டி into 10 power 11 மீட்டர். லைட் இயர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, so the nearest star to our solar system is Proxima Centauri. It is at a distance of 268,770 astronomical. We can see that using the AU for measuring distances afar, we would be unwidely. Therefore, astronomers use a special unit called light year for measuring the distance in deep space. We have learned that the speed of the light in vacuum is 3 into 10 power 8 meter per second. This means that light travels at a distance of 3 into 10 power 8 meter per second. சரிங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் ஸ்டார் டிஸ்டன்ஸ் 268,770 astronomical unit. ஸோ அஸ்ட்ரானமர்ஸ் வந்து ஒரு யூனிட் யூஸ் பண்ணுறாங்க, லைட் இயர் அப்படின்றது. So speed of the light vacuum வந்து 3 to 10 power 8. This means light travels at a distance of 3 to 10 power 8. 1 second க்கு இவ்வளோ, 365 daysக்கு எவ்வளோன்னு பார்க்கலாம். 365 into 24 into 60 into 60. So 3.153 into 10 power second. சரிங்களா. So if a light travels at a distance of 3 to 10 power 8 meter in 1 second, the distance traveled by the light in 1 year அப்படின்னா 3 to 10 power 8 into 3.153 into 10 power second. அப்போ எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 9.46 into 10 power 15 மீட்டர். இதுதான் 1 light year உடைய வேல்யூ. 1 light year அப்படின்றது 9.46 into 10 power 15 meter. Distance traveled by the light in vacuum during the period of 1 year. Light வந்து travel பண்ற distance vacuumல 1 year. In terms of light year, Proxima Centauri is at 4.22 light years from Earth and solar system. Earth and solar system. The Earth is located about 25,000 light years away from the galactic center. That's how we are completing this lesson.